தமிழக தேர்தல் களத்தில் ஹை ஸ்பீடில் இருக்கிறது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியோ கடை திறந்தும் யாரும் வரவில்லை என்ற கேள்விக்குறியான நிலையில் எடப்பாடியின் அரசியல் பயணம் இருக்கிறது. பாஜகவோ அனைத்து பணிகளையும் திரைமறைவிலேயே செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று கடந்த சில தேர்தலுக்கு முன்பு வரை கூறிக்கொண்டிருந்த ராமதாஸ் இப்பொழுது கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறார். தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, விஜயகாந்த் மறைவினால் தேமுதிக மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறது என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் பிரேமலதாவின் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும்? திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேற காத்திருக்கிறது. அதை வெளியேறியவுடன் கப்பி பிடிக்க எடப்பாடி தயாராக இருக்கிறார். தமிழக தேர்தல் களத்தில் திசை மாறும் பாமக, தேமுதிக, தடுமாறும் அதிமுக, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த கட்சிக்கு இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க, பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் அனைத்து கட்சிகளும் விறுவிறுப்பாக நடந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு சில கட்சிகள் நேரடியாகவும் ஒரு சில கட்சிகள் திரைமறைவில் பல்வேறு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்திய வண்ணம் இருக்கிறது. இதில் திமுக முதலில் அறிவிக்கப்பட்டு அது முதல் ரவுண்டை முடித்து இரண்டாம் கட்ட நகர்வுக்கு சென்று உள்ளது. அதிவேகத்தில் திமுக கூட்டணி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறியவுடன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக கடை திறந்தும் எந்த கூட்டணி கட்சிகளும் இன்னும் பேச வரவில்லை. புதிய பாரதம் ஜெகன்மூர்த்தி மட்டும்தான் வந்து பேச்சு நடத்தி இருக்கிறார். அவர்களோட கூட்டணி அமைக்க உள்ள கட்சியினர் எல்லாம் திரைமறைவில் தான் பேரம் பேசி வருவதாகத்தான் இதுவரை தகவல்கள் வருகிறது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தேர்தல் கூட்டணி முடிவாக வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் முதல் நிலையிலேயே அதிமுக கூட்டணி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பாஜக கூட்டணி, பாஜக தலைமையில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கும் என்றும் அண்ணாமலை கூறிக்கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டணியின் சார்பில் யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று ஒரு சிலரை அறிமுகப்படுத்தி கூறியிருந்தாலுமே கூட இதில் ஒரு சிலரிடம் திரைமறைவில் பேசி வருகிறது பாஜக தலைமை. இதற்கு டெல்லியில் இருந்தும் பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. இதையடுத்து தமிழகத்தில் நாம் தமிழரை பொறுத்தவரை சீமான் இழந்த முறையும் தனித்தே களமாட இருக்கிறார். 20 பெண் வேட்பாளர்கள் 20 ஆண் வேட்பாளர்களை களத்தில் இறக்கிவிட்டு தேர்தல் களத்தை சந்திக்கலாம் என்ற நிலையில் இருந்த நாம் தமிழருக்கு NIA சோதனை, சின்னம் கர்நாடகாவில் வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு சோதனைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதில் எந்த கூட்டணிகளும் முடிவாகாத நிலையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் திசை மாறும் பாமகவும் தேமுதிகவும், தடுமாற்றத்தில் இருக்கும் அதிமுக. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இந்த 3 கட்சிகளின் நிலைப்பாடுகள் தெளிவானால் மற்ற திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, மற்ற திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் முழுமை பெற்றுவிடும் என்பதுதான் தேர்தல் அரசியல் களம். முதலாவதாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் 2 மற்றும் VCK, கொங்கு, முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளோடு கடந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் தங்களோடு பயணித்தார்களோ அவர்களோடு எல்லாம் தொடர் வெற்றியை அனுபவித்து வந்த கூட்டணி கட்சியினர் எல்லாம் முதல் ரவுண்ட் ஸ்டாலின் வெளிநாடு பயணத்தில் இருந்த பொழுது பேசி முடிக்கப்பட்டு விட்டது. உதயநிதி ஸ்டாலினோ கட்சியின் 40 மாவட்டங்களில் இருந்தும் அனைவரையும் வர சொல்லி அவர் ஒரு ஆய்வை நடத்தி முடித்திருக்கிறார். சபரீசனின் பெண் நிறுவனமோ தங்கள் பங்கிற்கு தேர்தல் களத்தை முன்னின்று நடத்துவதில் ஸ்டாலினின் குரல் என்ற பொதுக்கூட்டத்தை, தேர்தல் பிரச்சார கூட்டத்தை கடந்த 3 தினங்களாக வெற்றிகரமாக தமிழகம் எங்கும் நடத்தி காட்டி மோடியின் எதிர்ப்பு அலையை அகில இந்திய அளவில் தமிழகத்தில் இருந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பெண் டீம். ஆக மொத்தம் திமுக ஆரம்பம் முதல் இன்று வரை வெற்றியை சுவைத்து வந்தாலுமே கூட தேர்தல் பணிகளிலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த வண்ணமே இருக்கிறது. அதிமுக தலைமையை பொறுத்தவரை இந்த தேர்தலை அவர்கள் பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக எடப்பாடி பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார். அவர் கூட்டணி குறித்து பேச ஆரம்பித்தவுடன் அவரோடு மாநிலத்தில் சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் அதிமுக கூட்டணியோடு இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் மனிதநேய மக்கள் கட்சி, SDPI மற்றும் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகமும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலுமே கூட
தேர்தல் களத்தில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகளுக்கு கூட்டணி கட்சியின் பலம் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்று அதிமுக தோழர்கள் எல்லாம் தொய்வடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகிறது. இதை எப்படி தனது ராஜதந்திரத்தின் மூலமாக மாற்றி கட்டமைக்கப் போகிறார் எடப்பாடி என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவரும் வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு பாமகவோடும் தேமுதிகவோடும் பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை எடுத்தார். அதில் எதுவும் வெற்றிக்கனி இதுவரை சுவைக்க முடியவில்லை எடப்பாடியால். அதே போன்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டிருக்கும் பாஜக அதன் கூட்டணி கட்சிகளை எல்லாம் பார்த்தோமேயானால் கடந்த முறை திமுகவின் தோளில் ஏறி ஜெயித்த ஐஜேகே பாரிவாய்ந்தர் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ் அணி மற்றும் டிடிவியின் அமமுக, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி மற்றும் தேவநாதன் ஆகியோர் எல்லாம் தமிழகத்தின் உதிரி கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லது ஒரு கட்சியை இரண்டாக்கிய அணிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பாஜக கூட்டணி வலம் வருகிறது. நாம் தமிழர் எப்பொழுதும் போல் தவணித்து களம் இறங்குகிறார்கள். தமிழகத்தில் தற்போதைய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி களம் என்பது உறுதியாகி இருக்கிறது. இதில் யார் யாரோடு இருக்க போகிறார்கள், யாரோடு இருந்து யார் யாரெல்லாம் விலக போகிறார்கள், விலகி வந்தவர்கள் எந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு வார காலத்தில் நடக்க போகக்கூடிய அரசியல் மேஜிக். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்று ஒரு அணியை போட்டு கடை திறந்தும் யாரும் வாங்க வரவில்லை என்ற நிலையில் தான் அதிமுகவின் நிலை இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி தலைமையில் வந்து இருக்கிறது. இருந்தும் எடப்பாடியோடு இணைய எந்த கட்சியும் இதுவரை முன்வரவில்லை என்பதுதான் தகவல். அவரோடு முதல் கூட்டணியை பேச வந்த கட்சி புரட்சி பாரதம் கட்சி, பூவை ஜெகன்மூர்த்தியின் கட்சி தான். அவர்களும் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்து ஒரு சீட்டில் கேவிக்குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை 3 எம்பி சீட்டுகளை அதிமுகவும் பெற்றிருக்கிறார். இதை தவிர அதிமுக கூட்டணியில் வேறு யாரும் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை. இந்நிலையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாம் தங்கள் கட்சியிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களின் விருப்ப மனு வாங்கும் படலத்தை துவக்குவதற்கான தேதிகளை அறிவித்து ஜரூராக வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் தேசிய கட்சி என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜக இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அனைத்துமே திரைமறைவில் பேசப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் களம் என்பதற்கு அவர் வரவே இல்லை. அவர் சார்பாக திரைமறைவில் ஏதேனும் பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்ற தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தமிழகத்தில் தாங்கள் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று சில காலங்கள் வரை பேசிக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை யாரோடு போட்டியிட போகிறது, யாருக்கு வாழ்வளிக்க போகிறது? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு இருந்தால்தான் வெற்றி என்பது நமக்கு சாத்தியம் என்று எடப்பாடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். எக்காரணம் கொண்டும் எடப்பாடியின் கை ஓங்கிவிடக் கூடாது, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நமது கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அண்ணாமலை வேலை செய்கிறார். அதே போன்று தேமுதிக கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் முட்டல் மோதல் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்டு இறுதியாக டிடிவி அணியில் போட்டியிட்டு மாபெரும் தோல்வியை பெற்றது அந்த கட்சி. அந்த கட்சி இருக்கிறதா இல்லையா என்ற நிலையில் அண்மையில் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பின் கடந்த சில தினங்களாக அந்த கட்சிக்கு புத்துயிர் வந்தது போல் அதன் பொதுச் செயலாளரான பிரேமலதா காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களது டிமாண்டிங் கெப்பாசிட்டியும் அதிகமாகி இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. எடப்பாடியை பொறுத்தவரை சி.வி. சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்திற்கே நேரில் சென்று கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கினார். ஆனால் ராமதாசோ இன்னும் பிடிகெடுக்கவில்லை. அன்புமணிக்கோ 2 பக்கமும் பேசிக்கொண்டு இருக்கிறார். திடமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் அன்புமணி இருக்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரை எந்த விலை கொடுத்தாவது பாமகவை இழுத்து விட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். ஏனென்றால் அதிமுகவும் பாமகவும் இணைந்தால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற தொகுதிகள் எல்லாம் வெற்றியை சுவைத்து விடலாம் என்று எடப்பாடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது நினைப்புக்கு டாக்டர் ராமதாஸ் இன்னும் உறுதியளிக்கவில்லை. எடப்பாடியை நேரில் வந்து பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். கூட்டணி உறுதியானால் நான் நேரில் வருகிறேன் என்று எடப்பாடி கூறியிருக்கிறார். இதெல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை பாமகவின் ஆட்டமும் தேமுதிக ஆட்டமும் தமிழக களத்தில் இருக்கும். ஏனென்றால் அதுவரை ஊதப்பட்ட பலூனாகத்தான் அது பார்க்கப்படும். அதன் பின் அந்த பலூன் எந்த அளவுக்கு பறக்க போகிறது அல்லது எங்கு வெடிக்கப் போகிறது என்று தெரியாத நிலையில் அவர்களது பயணம் என்பது இப்பொழுது அதிமுகவை விட்டு திசை மாறி பாமகவும் தேமுதிகவும் வேறு பக்கம் சென்று கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் எடப்பாடிக்கு தோன்றி இருக்கிறது.
என்ன வேண்டும், எது வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியும் பேச்சுவார்த்தைக்கு பிடி கொடுக்காமல் இருக்கிறார் பாமகவும் தேமுதிகவும் என்ற நிலையில் தனித்தே 40 தொகுதியில் போட்டியிடும் முடிவுக்கு எடப்பாடி வந்து விட்டதாகத்தான் தெரிகிறது. 27ஆம் தேதி எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவிற்கு மோடி வரும் பொழுது அந்த கூட்டணி மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் ஏற்றுவிட வேண்டும் என்று திரைமறைவில் பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை பாஜக செய்து வருகிறது. அப்படி போட்டியிட்டால்தான் எடப்பாடியின் அதிமுகவை விட நாம் அதிக அளவில் வெற்றி பெற்ற எம்பிக்களை கையில் வைத்திருக்க முடியும். இது முன்பொரு காலமே அதிமுகவை எதிர்த்து பாஜக தலைமையில் 2 எம்பிக்களை பெற்ற வரலாறு என்பது தமிழகத்தில் இருக்கிறது. தருமபுரியில் அன்புமணி, பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் வென்ற 3வது அணியின் சார்பில் வென்ற வரலாறு என்பது கடந்த காலங்களில் இருப்பதால் அதைவிட எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை அண்ணாமலை கூறிக்கொண்டே இருக்கிறார். அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். இருந்துமே இன்னும் 2 கட்சிகளும் பிடிகொடுக்கவில்லை. இதைவிட மிகப்பெரிய விஷயமாக திமுக கூட்டணியிலிருந்து சீட் மோதலின் காரணமாக ஒரு சில கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருகிறது. அப்படி வந்தால் அந்த கட்சிகள் எக்காரணம் கொண்டும் பாஜகவின் பின்னால் போகாது, அதிமுகவோடு வரும் என்று எடப்பாடி காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வந்தால் அந்த கட்சிக்கு உரிய இடத்தை கொடுத்து தக்க வைத்துக் கொள்ள எடப்பாடி தனது முன்னெடுப்புகளை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார். பார்க்கலாம், தமிழக தேர்தல் களத்தில் இதுவரை இருந்த சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது திசை மாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவின் பக்கம் வருமா அல்லது பாஜகவின் பக்கம் செல்லுமா? இதன் மூலம் தமிழக தேர்தல் அரசியல் களம் எந்த அளவுக்கு மாற்றப்படவிருக்கிறது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். பாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.